ஹாய் வெல்கம் பேக் டு சேனல். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ளே வச்சு பண்ணக்கூடிய நிறைய கிராஃப்ட் அண்ட் டாய்ஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வீட்டில் நீங்கள் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம். அம்மாட்ட கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இது நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணுற க்ளே. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அழகாக நீங்கள் கிராஃப்ட்டு, டாய்ஸு, ஃப்ளவரு, லீஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம். இதை நீங்கள் சேல்ஸுக்கு பண்ணலாம். இது வந்து குட்டீஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான். இதுக்கு கெமிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது காஞ்சதுக்கப்புறமும் அந்தளவுக்கு உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு குவான்டிட்டி போதும். நான் எவ்வளோ குட்டி பவுல் எடுத்திருக்கேன் இல்லையா, குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான 3 பொருள். ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டோன் பவுடர் எடுத்துக்கோங்க. இது 3 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்முடைய கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, ஸ்டோன் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆகி கொடுக்கும். 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்து ஃபெவிகால் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. ஓகே, இப்போது வந்து நம்ம வந்து எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபெவிகால் இதில் ஒழுகாதனால நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட்டை அதிகம் எடுத்திருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய டாய்ஸு இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, லீஃப் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து மெனக்கெட்டு உட்காந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிட்டாலே போதும், அவங்களுக்கு செட் ஆகிட்டு ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு, அவங்களுக்கு இப்போ இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகும். ஃபோனை நோண்ட மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒர்க்காக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது குழந்தைங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இல்லை. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் தான் நான் போட போகிறேன். ஏற்கனவே ஒயிட் கலரில் நான் ஃபஸ்ட்டு பிக்கில் காட்டினேன் இல்லையா, அதுதான் ஒயிட் கலரில் இருக்கும். நான் வந்து இப்போ லீஃபு அப்படின்றனால எல்லாமே க்ரீன் கலர் போட போகிறேன். ஸோ ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் கேசரிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ஃபுட் கலர், அந்த மாதிரி கலர் எடுத்துக்கணும். கலர் எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். ஓகே, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு இட்லி மாவு மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது இதில் நம்ம வந்து மோல்டில் வந்து நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டில் ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றும்போது சிந்தாமல் ஊற்றணும். அம்மாவோடைய கொஞ்சம் கைடனில் ஊற்றுங்க. ஏன்னா வந்து லீஃபில் கரெக்டாக உள்ளே வந்து செட் ஆகணும், சிந்தக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ஊற்றுங்க. பில்லர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பூனில் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி பில்லர் இருக்கும் இல்லையா, நம்ம இங்க் ஊற்றும் இல்லையா பில்லரு, அந்த மாதிரி பில்லரில் எடுத்து நீங்கள் வந்து உள்ளே விடலாம். கொஞ்சம் ஈஸியாக போகும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பபிள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஓகே, இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான்.
சிம்பிளான ஒர்க்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுடைய மைண்டை வந்து ரிலீஃப் ஆக்கும். அவங்களைய வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக கொண்டு வரும். இதெல்லாம் பசங்கள பண்ண விட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதையே அவங்களுக்கு இப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ட்ரப்ரனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்கான ட்ரிக் தான். இது வந்து ஒரு கமர்ஷியலாகவும் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்க பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தாராளமாக பசங்க பண்ணலாம். இவ்வளோதான், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுறணும். 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் மோல்டுலேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. மோல்டுலேருந்து ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக ஊற்றியாச்சு. இது ஃபுல்லாக காயட்டும். நான் வந்து ஏற்கனவே செஞ்சேன் பார்த்தீங்களா, மோல்டில் ஊற்றிட்டு அந்த பிக்கையும் காட்டுறேன். இதே மாவு வச்சு ஒயிட் கலரில் பண்ணேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து கலர் அடிச்சுக்கிருவேன், ஸ்டோன் ஒட்டிக்கிருவேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அது தகுந்த மாதிரி நான் கலர் பண்ணிக்கிருவேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர்னால இதில் வந்து எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஒயிட் கலரில் பண்ணனால நான் கலர் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். அன்மோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அன்மோல்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதை நல்லா காய விட்டு அன்மோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அழகான லீஃப் ரெடி. ஸோ குட்டீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அழகான லீஃப் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் எதை வச்சு பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்.